வெல்கம் டு பிரியா ஸ்டிச்சிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 10 ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு போட் நெக் ஸ்டைலில் ஸ்கேலப் கொடுத்து பேக் ஓப்பனில் ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். சாரீ வந்து ரெட் கலர்ன்றதுனால ரெட் கலர் பைப்பிங்கும் பேக்கில் ஒரு டிசைனும் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டு வந்து ஒரு வி நெக் மாடலில் பிரின்சஸ் கட்டில் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ஃபுல்லாகவே ஒரு யூ நெக்கில் ஸ்கேலப் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாகவே ஸ்கேலப் கொடுத்து அதில் மணி வச்சா தெரியாதுன்றதுனால சாரீ கலர்லேயே சின்ன சின்ன ஸ்டோன் ஒரு 3 ஸ்டோன் வச்சு ஒட்டியிருக்கோம். அதே மாதிரி ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஒரு பப் ஸ்லீவ் அது வந்து சாரீலேருந்து தான் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம சாரீலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சாரீ உள்ள நம்ம கொஞ்சம் துணி ஒரு 1/2 மீட்ரு உள்ளே வைக்கணும். ஏன்னா சாரீ சுற்று கம்மியாயிடும். ஃப்ரண்ட்லேயும் ஸ்கேலப் கொடுத்து ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். ரொம்ப இது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக ஒரு சின்ன வி நெக்கில் சாரீலேருந்து கொஞ்சம் துணி எடுத்து லீஃப் மாடலில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உள்ளே லேஸ் வச்சுருக்கேன். அது லைட்டாக தெரிகிற மாதிரியும் அப்படியே அதில் மணி வச்சு லைட்டாக கொஞ்சம் லேஸ் தெரிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி அந்த லீஃப் தெரிகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். நெக்கு ரொம்ப சின்ன நெக்கு தான், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பார்டர் நல்லா பெருசாக இருந்ததுனால அந்த பார்டர் அப்படியே எடுத்து நெக்கில் வச்சுருக்கேன். நெக்கில் கொடுத்துட்டு சென்டரில் சாரீ கலரில் பால் கொடுத்துருக்கோம். அப்படியே ரெண்டு லைன் லேஸும் கொடுத்துருக்கேன். ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி லேஸ் கொடுத்துட்டு எண்டில் லேஸ் கொடுத்துட்டு சாரீலேருந்து கொஞ்சம் துணி எடுத்து சின்ன ஃப்ளீட் கொஞ்சம் கொடுத்து கீழேயும் கொஞ்சம் ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் சாரீ கலர்லேயே. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன் எப்படி இருக்குது கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரெடிமேட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இதை கொஞ்சம் மாடலாக ஸ்டிச் பண்ண சொன்னாங்க. சாரீ கலரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட் நெக் கொடுத்து சென்ட்ரு ஓப்பன் கொடுத்து ஒரு ஸ்கேலப் கொடுத்து அதில் மணி வச்சு ஃபுல்லாகவே இது ஒயிட்டில் இருந்ததுனால அங்கங்கே ரோஸ் கலரில் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். எண்டில் பார்த்திங்கன்னா லேஸ் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்கேலப் சாரீலேருந்து கொஞ்சம் துணி எடுத்து அப்படியே யூ நெக் கொடுத்துருக்கேன். அதில் வந்து அந்த ஸ்கேலப்பில் வந்து மணி ஒட்ட சொன்னாங்க. சேம் அதே மாதிரி மணி ஒட்டி கொடுத்துருக்கோம். சின்னதாக அந்த செயின் மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி மணி ஒட்டி கொடுத்துருக்கோம். சாரீலேருந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், சாரீலேருந்து எடுக்கிறோன்னா உள்ளே கண்டிப்பாக துணி வச்சே ஆகணும். ஸ்லீவ் பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்லேயும் ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சாரீலேருந்து கட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாங்க. அதனால் சில்க் காட்டன் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். லேஸு வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன், ஸ்லீவுக்கும் கொடுத்துருக்கேன். நெக்கு பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் வச்சு ஒரு லைன் கொடுத்துட்டு அதில் மணி வச்சுருக்கோம். ஒரு ஆரி ஒர்க் ஸ்டைலில் ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க போட்டு காமிச்சாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சிம்பிளான ப்ளவுஸில் எதாவது டிசைன் பண்ணோன்னா இந்த மாதிரி வைங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஜாக் ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி கொடுத்துருக்கேன், ஒரு பக்கம் மட்டும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சாரீ வந்து குங்கும கலரு, அதனால் ஃபுல்லாகவே பைப்பிங் கொடுத்துருக்கேன். நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடுப்புக்கு வைக்கிற பார்டர் எடுத்து நெக்கில் கொடுத்துட்டு பால் கொடுத்துருக்கேன். சாரீ கலரில் பால் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்லீவ்லாம் பார்த்திங்கன்னா பைப்பிங் கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான மாடல். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா காட்டன் ப்ளவுஸ் ரொம்ப ப்ளைனாக இருந்தது. சாரீ வந்து எல்லோ கலர்ன்றனால பைப்பிங் எல்லோ கலரில் கொடுத்துட்டு ஒரு பெல்ட்டு கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பஃப் கொடுத்துட்டு கீழே பைப்பிங் கொடுத்துருக்கேன். அவங்க போட்டு காமிச்சாங்க, இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப சிம்பிளாக ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பிரின்சஸ் கட்டு, இது வந்து கீழே பெல்ட்டு வர மாதிரி ஒரு பிரின்சஸ் கட்டு. இந்த மாதிரி கட்டிங் போட்டு பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும்.
பியூட்டிஃபுல்லான ஒரு மாடல். கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப அழகாக சிம்பிளாக அழகாக இருந்தது. ஃபுல்லாகவே போர்ட் நெக்கில் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஓப்பன் மாதிரி, ஆனால் பேக் ஓப்பன் கிடையாது. பால் கொடுத்துருக்கேன். சாரீ கலரில் அந்த காப்பர் கலரில் பைப்பிங் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.